அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை சிலருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். தொடர்ந்து அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஐ பெரியசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் பெரியசாமி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதில் எந்த குற்றச்சதியும் நிதி இழப்பும் இல்லை என வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதற்கிடையே கொடைக்கானலில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அமலாக்கத்துறை தொடர்ந்த பொய்யான வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்றும் நீதி வென்றது என்றும் கூறினார். திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு சொல்லுகிறேன், நல்ல பிரகாசமா இருக்கு. சரிங்க, நல்லதுங்க, நல்ல பிரகாசமா இருக்கு. சரி, கிரேட் ஃபியூச்சர். இரண்டாவது முறையாக முதலமைச்சர் வருவார்.